தன்னுடைய தந்தையான மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தின் போது கொண்டுவரப்பட்ட நாட்டிற்கு நன்மை பயக்கும் பல திட்டங்களை தற்போதைய அரசாங்கம் அரசியல் நோக்கங்களுக்காக சீர்குலைத்துள்ளதாக பொதுஜய பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்கம் இதுவரை எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் விவசாயிகள், கடற்றொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர்களை ஆபத்தில் தள்ளியுள்ளது. எனது தந்தை தொழிலாளர் அமைச்சராக இருந்தபோது தொழிலாளர்களின் நலனுக்காக தொடங்கிய நிதியத்தினை மூடுவதற்கு தற்போதைய அரசாங்கம் எடுத்துள்ள முடிவானது முட்டாள்தனமானதாகும். இது நாட்டின் ஒட்டுமொத்த தொழிலாளர் வர்க்கத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலாகும். குறித்த நிதியம் நட்டத்தை ஏற்படுத்துவதற்காக தவறான தகவல்களை பரப்பி அது மூடப்படுகிறது. இதற்கு நான் கடுமையான எதிர்ப்புகளை வெளியிடுகின்றேன். ராஜபக்ஷக்களால் உருவாக்கப்பட்ட இத்தகைய தேசிய வளங்களை எதிர்கால சந்ததியினருக்கு வழங்குவதற்கு பதிலாக அரசாங்கத்தில் உள்ள அரசியல்வாதிகளின் குறுகிய நோக்கங்களால் அவற்றை கலைப்பது துரதிர்ஷ்டவசமானது என குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.